90 வயசுல வந்து ஆக்ஷன் கட் சொல்லக்கூடிய முதல் இயக்குனராகவே வந்து இந்த படத்த இயக்க போறாரு. இவ்வளோ ஓல்ட் ஏஜ்லயும் எவ்வளோ வோல்டேஜோட இருக்காரு அப்படின்னு இந்த படத்த பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். 5 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில சுத்திக்கிட்டே இருந்தேன். எல்லாம் வயசானவன்னு நெனச்சானே தவிர, அவங்ககிட்ட ஏதாவது இருக்குமோன்னு நெனைக்கவே இல்ல. இந்த கூட்டம் இன்னைக்கு உட்கார்ந்துருக்குன்னா, நான் வந்ததுனால தானே. இல்லாட்டி அவங்கவங்க எல்லாம் சொல்லுவாங்க, சில பேர் பட்னியா கிடப்பாங்க, சில நேரம் வேலை கிடைக்கலையா என்ன பண்றாங்க? எங்கேயாவது வேலை கிடைக்குதுன்னா கூட்டமா வராங்க. அப்ப இத்தனை பேரும் பட்னியா போட்டு நான் போனோம்னா மனுஷனா, மிருகமா? இந்த மிருக வேலை தான் இந்த இண்டஸ்ட்ரியில செய்துட்டு இருக்கு. நான் பச்சையா சொல்லுவேன். நான் யாருக்கும் பயப்பட வேண்டியது. நான் யாருக்கும் பயந்தவனும் இல்ல. பயப்படவும் மாட்டேன். தப்பு இதை தான் செருப்பால் அடிப்பேன். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். உங்கள் வருகைக்கு ரொம்ப நன்றி. ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நாள் இன்னைக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஒரு படத்துடைய தலைப்பு முதல் இரவே கடைசி இரவு அப்படிங்கிற டைட்டிலே உங்களுக்கு கதை சொல்லிடும்னு நினைக்கிறேன். அதில் கேப்ஷனும் வந்து இந்த படத்துக்கு யாருமே வந்து மனைவியை அழைத்து வர வேண்டாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓரளவுக்கு நீங்கள் யூகிச்சிருப்பீங்க. இந்த படத்தில் என்ன விசேஷம்னா, நான் வந்து கதை நாயகனாவோ இல்லை ஐஸ்வர்யா கதாநாயகியாக நடிக்கிறதோ அதுங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்குது. நம்முடைய நடுநாயகமாக உட்காந்துருக்கக்கூடிய இயக்குனர் தான் கபை அவர்கள். என்னுடைய அப்பா ஸ்தானத்துலேருந்து இந்த படத்தை இயக்குறாங்க. அதாவது இவ்வளோ ஓல்ட் ஏஜ்லேயும் எவ்வளோ வோல்டேஜோட இருக்கார் அப்படின்னு இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். என்ன சிறப்புன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், 90 வயசுல வந்து ஆக்ஷன் கட் சொல்லக்கூடிய முதல் இயக்குனராகவே வந்து இந்த படத்தை இயக்க போறாரு. எங்களுக்கெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டா இருக்குது. இந்த கதைனா அப்படிப்பட்டது. இந்த கதை நிறைய பயணிச்சிருக்கு நிறைய இடங்கள்ல. கடைசியில என்னிட்ட வந்து பார்க்கும்போதே இப்படி ஒரு முகத்தை தான் நான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஐயா என்கிட்ட வந்து கதை சொல்லும்போது ரொம்ப இன்னைக்கு காலத்துக்கு தகுந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்த, அதாவது விட்டு கொடுக்கக்கூடிய 2 பேர் தான் கணவன் மனைவியாவே வந்து வாழ்க்கையை தொடர முடியும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே சொல்ற கருத்து. அப்படி புரிதல் இல்லாத இடத்துல என்ன நடக்கும்? அந்த அந்த முதல் இரவே அவனுக்கு எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத ரொம்ப பிரமாதமா 2 மணி நேரம் நான் வந்து அப்படி இப்படின்னு பார்வை அசைய விடாத அளவுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு திரைக்கதையை உருவாக்கி இந்த படத்த உருவாக்கியிருக்காங்க அப்பா. ரொம்ப அதாவது நெறைய குடும்பங்கள்ல இன்னைக்கு வந்து புரிதல் இல்லாம நெறைய விஷயங்கள் நடக்குது. அதுமா பெண்களுக்கு எதிரான நெறைய வன்கொடுமைகள், நெறைய பிரச்சனைகள் அப்படிலாம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் எல்லா காலகட்டத்திலயும். எல்லாருமே வந்து என்னதான் அது வந்து அறிவுரையா சொன்னாலோ, சட்டம் போட்டு அத தடுத்தாலோ, அவங்களுக்கு எதிரான கொடுமைகள் வந்து இன்னைக்கு நெறைய நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து இத்தன வருஷ அனுபவத்துல அவர் வந்து பார்த்து பார்த்து வசனங்களா எழுதி ஒரு 2 பேர் நடக்கக்கூடிய வாழ்க்கை சொல்ல முடியாது. ஒரு போர். ஒரு அறைக்குள்ள நடக்கிற ஒரு போர வந்து மக்கள் வந்து எப்படி போர் அடிக்காம பார்க்க முடியும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவான வசனங்களோட, ரொம்ப அசரடிக்கிற மாரி நெறைய விஷயங்கள இந்த படத்துல அவர் வச்சிருக்காரு. ஒட்டுமொத்தமா சொல்லப்போனா, ஒரு குடும்பத்தோட உட்கார்ந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய படங்கள் வருவது மிக அரிதாகிவிட்ட இந்த காலகட்டத்தில, எல்லாருமே சிறுவர்கள் முதல் பெரியவங்க வரைக்கும் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஜனரஞ்சகமான ஒரு படம் தான் இந்த முதலிரவே கடைசி இரவு அப்படிங்கிற படம். நீங்க திரையில பார்க்கும்போது அத நான் சொல்றது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நீங்க உணர்வீங்க. இந்த படத்துல பணிபுரியக்கூடிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். மகிழ்ச்சியான ஒரு இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, இசைஞானி அப்படின்னாலே நமக்கு வந்து தமிழ் சினிமாவில தவிர்த்துட்டு பார்க்க முடியாத ஒரு நபர். அவருடைய குடும்பத்திலிருந்து ஒருத்தர் வந்து இசையமைப்பாளரா வந்து நமக்கு வந்து சார் வந்து இசையமைச்சிருக்காரு. இந்த படம் வந்து இதுல என்ன இருக்கும் இந்த படத்துல அப்படின்னு சொன்னா, ஆக்ஷனுக்கும் பஞ்சம் இருக்காது. சண்டை காட்சியும் இருக்குது. பாடல் காட்சியும் இருக்குது. எல்லாருமே ரசிக்கக்கூடிய மாரியான ஒரு நல்ல வசனம் உள்ள அ படமா இது வந்திருக்குது. இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாக்கள்லயும் சரி, அ அ பத்திரிகை துறையிலயும் சரி என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அ பெண்களை வந்து ஒரு போகப் பொருளா மட்டும் தான் பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு பார்வையை வந்து ஏற்படுத்தியிருக்கிற இந்த சூழ்நிலையில, இந்த படம் ஒரு புரட்சிகரமான ஒரு படமா அமையும் அப்படிங்கிறது மட்டும் நான் சொல்லிக்க முடியும். அ மொத்தமா இந்த படக்குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமா இப்படி ஒரு அருமையான வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த கபை அண்ணன் இயக்குனர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துக்கு வந்து தயாரிப்பு செய்யப்போகும் நம்முடைய வீடவை பால் சார் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துடைய பிஆர்ஓ சித்திக் அவர்கள் வந்து ரொம்ப அழகா அந்த ஒருங்கிணைச்சிருக்காங்க அந்த விஷயத்த. ஸோ மீதி வந்து வெண்திரையில் காண்க அப்படின்னு என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி. அடுத்தபடியாக படத்தின் நாயகி ஐஸ்வர்யா அவர்களை பேசலாம். அழகுத்தாரகை ஐஸ்வர்யா சொல்லுது. ஏன்னா டைட்டில் அதான் கொடுத்திருக்காங்க. அழகுத்தாரகை ஐஸ்வர்யாவை பேசும்படியா அனுப்பிக்கிட்டு வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம கதை எப்படின்னா சார் கொஞ்சம் சொன்ன வேகமா மாதிரி தான். கொஞ்சம் பேர் நம்ம கதை எப்படின்னா சார் சொன்ன மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு இடையில என்ன நடக்குது அப்படின்றது ஒரு நைட்டில் முடியக்கூடிய ஒரு கதை. டைட்டில் சொன்ன மாதிரி முதலிரவு கிடைச்சது. எஸ் முதல் இரவு கடைசி கடைசி இரவு அந்த மாதிரி. ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆக்சுவலாக இன்னைக்கு நடக்கிற காலகட்டத்தில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு பல நாட்கள் வாழ்ந்து பல வருஷங்களாக வாழ்ந்து புரிஞ்சும் அடிச்சு பிரிஞ்சு போகிறாங்க. ஆனால் ஒரு நைட்டில் எப்படி இது நடக்குது அப்படின்றத காட்டுறது தான் நம்ம மூவி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த வாய்ப்பு தந்த நல்ல ஒரு வாய்ப்புக்கு அபய் சாருக்கு ரொம்ப நன்றி. சொல்லப்போனால் இந்த காலகட்டத்தில் நம்ம கல்யாணம் எதுக்கு என்றதை யோசிக்கிறதுக்கு இந்த மூவி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 10% நல்லா ஆகுதுன்னா 90% வந்துட்டு அது வேண்டாம் அப்படியே ஒரு தோட்லேயே போகுது. ஸோ 2 மணி நேரம் எதுக்கு உங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டு வர வேண்டாம் அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த மூவிக்கு அவ்வளோ பெரிய சேலஞ்சிங் இருக்குது. ஸோ 2 மணி நேரம் அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். வருகை தந்திருக்கும் எனது சொந்த பந்தங்களே, நீங்கள் எல்லோரும் எனது இரத்த உறவுகளே, சிறையில் இருக்க நண்பர்களே, நடிகர்களே, எல்லா விதமான டெக்னீஷியன்களே, உங்கள் எல்லோருக்கும் என் மனமார்ந்த சிரம் தாழ்ந்த வணக்கம். நான் வாழ்க்கையில் நிறைய பேசியிருக்கேன், ரொம்ப பேசியிருக்கேன். இனி எனக்கு பேச வேண்டிய சந்தர்ப்பம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா என்னை பற்றி பேச வேண்டிய காலம் அது, என் திரைப்படங்களை பற்றி பேச வேண்டிய காலம். அதனால் நான் இந்த கூட்டத்தில் அதிகமாக பேசலைன்னாலும் பொதுவாக நான் கடுமையாக சிந்திக்கிறவன். அப்படித்தான் இப்படி ஒரு கருவை எனக்கு தலையில் நான் பார்த்தேன். சமுதாயத்தை பார்க்கும்போது பெண்கள் படுற கொடுமைக்கு எல்லையே இல்லை. நான் ரொம்ப புழுங்கி போனேன், நொந்து போனேன், கண்ணீர் விடக்கூட செய்தேன். இதுக்கெல்லாம் தீர்வு இல்லை. எல்லாம் மனிதர்களாக திரிகிறார்களே தவிர வேஷமிட்டு. ஆனால் உள்ளுக்குள் அவர்களுடைய நிலை என்னன்னா மந்தைகளாக இருக்கிறார்கள். ஒருவன் அடிபட்டு கிடந்தால் கூட ஓடி போய் அதை எடுக்கிற அளவுக்கு தூக்குறவங்கள, சரி போலீஸ் நம்மளை கேள்வி கேட்கணும்னு போயிட்டான். ஒரு மிருகம் கூட, ஒரு மிருகம் செத்து கிடந்ததுன்னா அது போகிறதில்ல, கிட்ட போகும், இவன் எட்டி வெட்டிடுவான். அப்படிப்பட்ட ஒரு மிருகங்களுக்குள்ள அற்புதமான ஒரு அறிவு. ஒன்றை சாப்பிடும்போது கூட மிருகங்கள் அடிக்கிறது இல்லை, மிருகங்கள் ஒன்னோட அதிகமான மிருகங்கள் சண்டை போடுறதில்லை. ஆனால் மனிதன் என்ன செய்கிறான், இன்னொருத்தருடைய சாப்பாடு இருந்தும் அடுத்தவுடைய சாப்பாட்டை பறித்து சாப்பிட்றான். இந்த நிலையெல்லாம் பார்க்கும்போது திரையுலகம் எப்படி ஆயிடுச்சுன்னா, நல்ல விஷயங்களை தர வேண்டிய ஒரு அற்புதமான மீடியா, அழகான ஒரு திரையுலகம், அது அத்தனையும் மறந்துட்டு காசுக்காக பயன்படுத்தக்கூடிய திரையுலகமாக போச்சு. அதனால்தான் இந்த திரையுலகத்தை உயிரெல்லாம் போச்சு. இன்றைக்கி செத்து போய் கிடக்கு. யார் வந்தாலும் காசு சம்பாதிக்கணும்னு தெரியும், ஒரு நல்ல கருத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லலை. அந்த அளவுக்கு ஒரு சீர்கேடான நிலையில் இருக்கும்போது தான் நான் 5 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் சுற்றிக்கிட்டே இருந்தேன். எல்லாம் வயசானவன்னு நினச்சாலும் தவிர அவங்ககிட்ட ஏதாவது இருக்குமோன்னு நினைக்கவே இல்லை. சரி, வாலிபர்கள்ட்ட இல்லாத அனுபவங்கள் வயசானவங்கள்ட்ட இருக்கும் இல்லையா? அதை ஏன் இவங்க கவனிக்கணும்னா அவங்களுக்கு தேவையில்லை, அவங்களுக்கு வேண்டிய பணம். நீ நல்ல கதையை கொண்டு வரா, நீ தேவையில்லை போ, உன் கதையை யார் பார்க்கறதுக்கா? நாங்கள் இருக்கோம். அவர் சொல்கிறது என்னென்னா, நாங்கள் குப்பையாக கதை எழுத தெரியும், நீ என்னையா வயசான காலத்தில் கதை எழுதுவேன் அப்படிங்கிற ஒரு நிலையில தான்
நாங்களாம் நிராகரிக்கப்பட்டோம். நான் நிராகரிக்கப்பட்டேன்னு சொல்கிறோம். கடைசியில் பார்க்கும்போது இதாக வழி பண்ணணும். இப்போ என்ன மாதிரி எல்லாம் ஓய மாட்டான். இன்னும் சொல்லப்போனால் நான் 45 வருஷத்துக்கு முதல்ல சினிமா இண்டஸ்ட்ரியில் அதை விட தெளிவாக வந்திருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் ஆரோக்கியமாக வந்திருக்கேன். இப்போ என் அளவுக்கு வந்து இங்கே உள்ள வாலிபர்கள் கூட நான் அடித்து சொல்ல வேலை செய்ய முடியாது. நான் காலைல 7 மணிக்கெலாம் இங்கே வந்துட்டேன். என்னுடைய அசிஸ்டண்ட்டெலாம் 8 மணி 9 மணி 10 மணிக்கு வந்தாங்க. எதை சுமந்துக்கிட்டு இந்த பையை சுமந்துக்கிட்டு என் பேகை சுமந்துக்கிட்டு ஒரு பெரிய ஒரு பேனர், இந்த பேனர்லாம் சுமந்துக்கிட்டு ஒரு 25 கிலோலேருந்து வரேன். நான் காலைல 5 மணிக்கு எழுந்திரிச்சு பஸ்ஸை பிடிச்சி 1 மணி நேரம் பஸ் இல்லாமல் அப்புறம் இன்னொரு பஸ்ஸை பிடிச்சி அங்கேருந்து இறங்கி இன்னொரு பஸ்ஸை பிடிச்சி வந்து சேர்ந்துட்டானுங்க. அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல குறிக்கோள் வேணும், ஒழுக்கம் வேணும். பஞ்சுவாலிட்டியை ஒருத்தர் கீப்பப் பண்ணலன்னா எந்த நேரத்துலையும் இவன் தடுப்பார் கீழே விடுவோம். இன்றைக்கி ரொம்ப பேர் கெட்டு போகிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஒழுக்கம் இல்லாததும் காலத்தால் அவன் அந்த காரியங்களை செய்யாதனால்தான் அந்த இடிபாடில் வந்து அவன் அழிஞ்சு போகிற அளவுக்கு இருக்கான். இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரி இன்றைக்கே இண்டஸ்ட்ரியில் இங்கே பாருங்கள், இண்டஸ்ட்ரின்னு ஒருத்தன் படம் பிடிக்கணும் கூட்டமாக வர்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, சாப்பாடு இல்லை. வேணால் ட்ரெஸ் பண்ணிட்டு வரலாம், நல்லா நீட்டாக என்ன பண்ணுறது, பாதியோட பாதி என்ன மனுஷன்னா மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வரலாம். ஆனால் உங்களுக்குள்ளே உள்ள வேதனைகள் எல்லாம் பிஞ்சு போன ஒரு கந்த துளியோட மோசமாக இருக்குது. இந்த நிலையை நம்ம மாற்றலைன்னா எப்படி சரியாக வரும்? பணத்தை நடிக்கிறான், என்னென்னமோ நடிக்கிறான், பணத்தை அள்ளிட்டு போயிடுறான். பட்னியாக கிடக்கிறானேன்னு கூட அவனை திரும்பி பார்க்குறது இல்லை. என்னடா இப்போது நான் படம் எடுக்க வந்தேன், நான் வெறும் ஸ்கிரிப்ட் தான் எழுதியிருக்கேன். இதுக்கு உயிர் கொடுக்க கூடியவர்கள் நீங்கள் அத்தனை பேரும் தான். இத்தனை பேரும் அதுக்கு உயிர் கொடுக்குறீங்க. நான் ரொம்ப கம்மி. நான் டேபிளில் உட்காந்து தான் எழுதுறேன். எழுதி என்னுடைய கதையை உருவாக்கி நான் கொண்டு வந்துடுறேன். ஆனால் அதுக்கு ஜீவன் இருக்கா? இல்லையே. இத்தனை பேர் இல்லைன்னா நான் எங்கே இருப்பேன்? அந்த கதைக்கு ஜீவன் எது? இதை முதல்ல உணரணும். என்கிட்ட திறமை இருக்குது, நான் பெரிய கீழ்ச்சிருவான்னு சொல்லி வந்தால் சரியாக வராது. இத்தனை பேர் உழைப்பும் சேர்ந்தது தான் ஒரு கதையினுடைய எடுத்துக்காட்டு திரையில் ஓடும். அப்போ செய்தவனுக்கு கூலி தரணும்ல, அவனை கவனிக்கணும்ல, அவன் பட்டியாக கிடக்கக்கூடாதுல்ல. எங்கே இந்த இண்டஸ்ட்ரியில் ஒருத்தனை சொல்லுங்க, ஒருத்தனை கையில் நிட்டுங்க, நான் இதுக்காக வந்திருப்பேன் என்ன தவிர நான் இங்கே வந்திருக்கிறதே என்னால் கிடைச்ச சோறு போட்டு தான் வந்திருக்கேன். அள்ளிட்டு போகிறதுக்குள்ள கண்டிப்பாக போக மாட்டேன். எனக்கு பணம் தேவையில்லை. வேறு வேலைக்கு எங்கள் வீட்டில் சாப்பாடு கொடுக்குறாங்க. ஆனால் என்ன நினைக்கிறதுலாம் வயசான காலத்தில் ஏன் அவனுக்கு இந்த இதை பேசாமல் இருக்கிறதும் எல்லா நண்பர்களும் எல்லாம் திட்ட வந்திருக்கேன்னா, நான் எல்லாரையும் போகிற நான் சாப்பிட்டு வாழலாம், மனுஷனா மிருகம் கூட தான் வாழுது. கடவுள் கொடுத்த அறிவை நம்ம பயன்படுத்தி பார்த்தோம்னா இத்தனை பேருக்கு நமக்கு திறமை இருக்குன்னா சோறு போட்ட. இப்போ வந்துட்டேன் ஒரு 10 குடும்பங்கள் ஏதோ கொண்டு வந்து நான் கடனை வாங்கணும் உடனே வாங்கணும் பிச்சு கொடுக்குறேன். பசி ஆறுது, இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்த கூட்டம் இன்றைக்கி உட்காந்துருக்குன்னா நான் வந்ததுனால தானே. இல்லாட்டி அவங்கவுங்க எல்லாம் சொல்லுவாங்க, சில பேர் பண்ணியாக கிடப்பாங்க, சில வேலை கிடைக்கலையா என்ன பண்ணுறாங்க. எங்கேயாவது வேலை கிடைக்குதுன்னா கூட்டமாக வராங்க. அப்போ இத்தனை பேரும் பட்னியாக போட்டு நான் போனோன்னா மனுஷனாக மிருகமா? இந்த மிருக வேலை தான் இந்த இண்டஸ்ட்ரியில் செய்துட்ருக்கான். நான் பச்சையாக சொல்லுவேன், நான் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை, நான் யாருக்கும் பயந்தனும் இல்லை, பயப்படவும் மாட்டேன். தப்பு இதை தான் செருப்பாடு அடிப்பேன். கையால் முடியல சொல்லாலே அடித்து அப்படி சாவடிச்சிடுவேன். இதனுடைய பழக்கம். இந்த நிலை மாறணும்னா எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு நல்ல தன்மை. அதாவது ஏதோ வேலை கிடைக்குது சார். 90 வயது கடந்து நீங்க அறிவுபூர்வமான விஷயம் சொல்றீங்க. ஆனா கடைசியா வந்து செருப்பால் அடிக்கணும்னு சொல்றாரு. இந்த 90 வயசுக்கு ஏற்ற வார்த்தைகள். ஐயா, நான் செருப்பால் அடிக்க சொன்னது உங்களை இல்லை. தப்பு செய்தவன் என்னதான் பண்றது? ஒரு பொம்பளைய கற்பழிக்கிறான், என்ன பண்றது? என்ன பண்ணுவீங்க? அவனை கொஞ்சுவீங்களா? அதெல்லாம் நான் சொல்றது கேளுங்க. நான் இங்க பாருங்க தம்பி, நீங்க நான் சொல்றது கேளுங்க. செருப்பால் அடிக்க உங்களை இல்லை, நல்லவர்களை இல்லை. நீ நல்லவர் தானே? நீங்க நல்லவர் தானே? சொல்லலாம். தப்பு வந்து தப்புன்னு அடிச்சு கொல்லணும். தப்பு பண்றவன் விடக்கூடாது. நான் சொல்லுவேன், நான் செய்கிறவன்.
நான் வந்திருக்கேன், கண்டிப்பாக செய்வேன். நீங்க யாரை எனக்கு வயசா யாரை சொல்கிறது? தனிப்பட்ட உண்மையாக சொன்னேன். நான் சொல்கிறது என்னன்னா, இத்தனை பேர் சாகும்போது ஒருத்தர் தப்பு பண்ணுறான்னா அவனை எப்படி வாழ வைக்கிறது? அப்படி சொல்லுங்க சார். அதான் பின்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் சார், அப்படி எப்படி சார் புரியுது? ஐயா, நீங்கள் புரிஞ்சுக்கணும்யா. நான் ஒருத்தன் ஒழுங்கான கேளுங்க, ஒருத்தன் ஆக்ரோஷமாக தம்பி ஒருத்தன் ஆக்ரோஷமாக பேசுகிறான்னா அவன் நல்லவனாக இருக்கான்னு தெரிஞ்சா, நல்லவனாக இருக்கான்னு கேட்டால் அப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறத பொறுத்து இருக்கு இருந்தான்னா அவன் எதை சொன்னாலும் ஒழுங்காக தான் சொல்லுவான், சரியாக தான் சொல்லுவான், நல்லதாக சொல்லுவான். இந்த அறிவு நமக்கு இல்லைன்னா ஒருத்தருடைய பேச்சை கண்டுபிடிக்க முடியாது. சரியா? இப்போ சும்மா இருக்க இந்த மாதிரி ஏன் சொல்கிறேன், உங்களுக்கு சேர்த்தா நான் வாதாடுறேன். எனக்காக இல்லையா, எனக்கு தேவையில்லை. இந்த ஐயா, இந்த இண்டஸ்ட்ரி எனக்கு வேணாம், இந்த இண்டஸ்ட்ரி எனக்கு சோறு போட போகிறதில்ல, நான் பணம் சம்பாதிக்க வரல, கொடுக்க வந்திருக்கேன். சாவரான்னு தானே சொல்கிறேன். ஒருத்தன் மட்டும் எப்படி அள்ளிட்டு போகிறது? இத்தனை பேர் உழைப்பு தானே. மொத்தத்தையும் ஒருத்தன் சுட்டிட்டு போனான்னா, ஐயா ஒருத்தன் சுட்டிட்டு போனான்னா இத்தனை பேரும் பட்டி தானே. இதெல்லாம் தேவையில்லாத கேள்வி, நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஐயா உங்களுக்கு அறிவு இருந்தால் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இல்லைங்க எனக்கு சொல்ல வேணாம், நான் பொதுவாக சொல்லிட்டு போடுவேன். நான் ஏன்னா ஒருத்தர் பிடிச்சி சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கேள்விகள் வர்றது உண்டு. ஏன்னா இந்த மாதிரி மனிதர்களால் தான் ஒரு நல்ல காரியங்களும் கெட்டு போகுது. தம்பி நீங்கள் சுபிட்சமாக இருக்கீங்களா? இல்லை விடுங்க அவரே என்கிட்ட தம்பி, அவரை என்கிட்ட விடுங்க, பரவாயில்ல. தம்பி சொல்கிறேன், நீங்கள் சுபிட்சமாக இருக்கீங்களா? சுபிட்சமாக இருக்கீங்களா? சுபிட்சமாக இருக்கீங்களா? சந்தோஷம். நீங்கள் ஒரு நாள் நல்லா இருந்தால் போதுமா? இத்தனை பேர் பண்ணியா இருக்காங்களா? எத்தனையோ பேர். இப்போ நான் இண்டஸ்ட்ரி தம்பி, நான் தம்பி தப்பு செய்தவன செருப்பால் மட்டும் இல்லை தம்பி, எதால வேணும்னு அடிக்கலாம். தப்பு ஒரு பெண்ணை சாதாரண அது நான் சொல்றேன். ஒரு பெண்ணை இந்த படத்தினுடைய கோட்பாடு என்ன தெரியுங்களா? பெண் அழிவு நிறைய ஏற்படுது, இருக்கா இல்லையா? அப்போ அவனை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அடிக்கிறானா இல்லையா செருப்பால? அதைத்தான் சொல்கிறேன் நான், அதைத்தானே சொல்கிறேன், அதைத்தானே தம்பி சொல்கிறேன். நான் இங்கே வேண்டாம் வெறுப்புக்காக வரல, காரணம் தான். இப்போ உங்கள் மேலே எனக்கு கோபம் கிடையாது. நீங்கள் கேட்குறீங்க, உங்களுக்கு பட்டதை கேட்குறீங்க, அதுக்கு நான் பதில் சொல்லணும், அதான் சொல்கிறேன். இப்போது ஒருத்தர் செய்துட்டான்னா, தப்பு பண்ணிட்டான் ஒரு பெண்ணுக்கிட்டான்னா, எத்தனை பேர் ரோட்டில் விட்டு செருப்பால் மட்டும் அடிக்கிறாங்க. எது கிடைக்கிதோ வாரி அடிக்காது. இப்படி பண்ணிட்டு பாவி ஒரு பொம்பளை பிள்ளை இந்த மாதிரி போடிச்சு வருது இல்லையா? நீங்கள் இருந்தாலும் அதான் செய்வீங்க, நீங்கள் அவனை விடுவீங்க. சரி, உங்கள் தங்கச்சி ஏதோ ஒருத்தவன் தப்பு பண்ணிட்டான், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இல்லை சொல்கிறேன் தம்பி, என்ன இப்போ தான் அவனை செருப்பால் அடிக்கக்கூடாது, அவனை விட்டுருங்க, பரவாயில்ல. என்ன விசாரிப்பா? கண் முன்னால் செய்கிறானே, கண் முன்னால் செய்கிறானு தம்பி, பரவாயில்லவா நீ உட்கார. நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அந்த அளவுக்கு முதிர்ச்சி இருக்குது ஐயா, என்கிட்ட முதிர்ச்சி இருக்கு. நான் 90 வயசு முதிர்ச்சி, என்னுடைய அனுபவங்கள் எல்லை இல்லாது. இன்னைக்கு நாட்டை ஆண்டனா நான் அதைத்தான் செய்வேன். இன்னைக்கு நாட்டை ஆண்ட கேளுங்க ராஜா, இன்னைக்கு நாட்டை நான் ஆண்டா கூட நீங்கள் தம்பி நீ இப்படி கேட்கும்போது தான் விஷயங்கள் வரும். கேட்குறவன் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். எவனுக்கு கேள்வி கேட்க தெரியுதோ அப்போ தான் பல விஷயங்கள் பாருங்க, எத்தனை விஷயம் பேசியிருக்கேன். நீங்கள் கேட்கணும், உங்களுக்கு தெரிஞ்சது கேட்கணும். நான் பதில் சொல்ல தகுதி இல்லை, மேடைக்கு லாயக்கில்லை நான். உட்காருங்க. ஆமாம் சரி. ஏன் சொல்கிறேன்னா, கும்பி கொதிக்குது தம்பி. இந்த வயசில் நான் என்ன அவசியம் தம்பி வரணும்? நீங்கள் என் பேரை அதானே, இந்த வயசில் நான் ஏன் வரணும்? ஆனால் உங்களோட நீங்கள் வரலையே, அதனால தான் நான் வர்றேன். நீங்கள் வரலையே, இந்த கோலத்தை பார்த்து ஒரு வெறி கொண்டு ஏன்டா அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்கல. இந்த வயசான காலத்தையே துணிஞ்சு நிற்கிறேனே உங்கள் தாத்தா, அது சந்தோஷப்படணும்ல, சந்தோஷப்படணும்ல. இல்லை அவர் இங்கே பாருங்க, அவர் கேள்வி கேட்டால் தப்பு கிடையாது. அவருக்கு தெரிஞ்சது கேட்டால் பார்த்தா இத்தனை விஷயங்கள் வெளியில் வரும். ஒருத்தர் கேள்வி கேட்டது 1000 விஷயம் வெளியில் வரும். அது கேட்குறவன தப்பு சொல்லக்கூடாது. நீ கேட்காத உட்காரு, முட்டாள் அவன் கேட்ட கேள்வி அத்தனைக்கும் பதில் சுற்றி அடிக்கணும். அப்போ தான் அவன் பதில் சொல்கிறவன் சரியான ஆளுன்னு சொல்ல முடியும். கேள்வி கேட்டால் பதில் வந்துருக்கு. இப்போ என்ன இருக்குது தம்பி, இப்போ அவருக்கு சூடு பிடிக்கல, ஏன்னா ஒரு கிழவன் கொண்டு வந்து பேசலாம், நம்ம பேசாமல் இருக்கிறோம், இத்தனை பேர் சாவரேங்கிறான். சரி,
அது முதிர்ச்சியில வச்சுக்க. நான் இப்போ ஒரு நிறைய கொஸ்டின் போட்டிருப்பேன். நீங்க படத்தை பத்தி வந்துருங்க, நான் போயிடலாம். படத்துக்கு போயிரு. சரி உட்காருங்களா. நான் தாத்தா. சரி, புரியுது சார். அதான் உட்காருடா. ஏவிஆர் சார். சரி. அதனால் எனக்கு எல்லாரும் சொந்தம். நான் பெற்றது 8. ஆனால் நான் பெறாதது எவ்வளோ தெரியுங்களா? 800 கோடி மக்கள். இத்தனையை பற்றியும் சிந்திக்கிறேன், தினம் சிந்திக்கிறேன். ஏன்டா இந்த மக்கள் வாழலை? இதுக்கெல்லாம் காரணம் அரசியல்வாதியோட எதுக்குமே லாய்க்கில்லாத அரசியல்வாதிகள். நான் என்ன மாதிரி அரசியல்வாதியே கோர்ட்டை பிச்சை எடுத்தால் எவ்வளோ இருக்க முடியாது. என் நூல்கள்லாம் நீங்கள் படிக்கலை. ஒரு கால் கிடச்சிதா படித்து பாருங்க. அப்போ உங்களுக்கு உங்களை அறியாமல் உங்கள் நிரம்பெல்லாம் சூடி அறியிடும். ஆஹா, இப்படிலாம் இருக்கான்னு சொல்லி அந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி விஷயங்களை சிந்திங்க. ஒருத்தர் பட்னியாக கிடக்கிறான்னா ஏன் கிடக்கிறான்? அவனுக்கு சோறு போடுவேன். அதாவது ஈகை என்பது இல்லாத போதும் கொடுப்பது, இருப்பதில் கொடுப்பது. ஒரு பிளேட் தான் எனக்கு சாப்பாடு தான் எனக்கு மட்டும் தான் இருக்கு இல்லைன்னு சொல்லாத. இருக்கல கொஞ்சம் கொடுப்பா. அவன் பாதி 6 ரூபா. உங்களுடைய சமுதாய கோபங்கள் எல்லாம் உங்க படத்துல வெளியே வந்துடும். எல்லாம் இப்போ அர்த்தம் போகுது. அது 1 2 வரப்போகுது. ஆமா, வரப்போகுது. தம்பி சொல்லலை. இல்லை ஆமா, தம்பியை வந்து சமாதானப்படுத்த என்னோட கடமை. ரத்தம் இல்லையா? சமாதானம் ஒண்ணும் இல்ல சார். நீங்க அங்க ஆசிரமம் போதும் சார். நீங்க படத்துல வாங்க சார். அதாம்மா படங்கிறது இதுக்கு எடுத்தாங்க. அந்த பொம்பளை பிள்ளைங்க இதை பாருங்க என் பேத்தி. சரி, ஓகே சார். காதல் சுகுமாரா இருந்தவரை ஏன் சார் நகைச்சுவை நாயகனா மாத்துறீங்க? அதே அவருக்குள்ள நகைச்சுவை இருக்க அவருக்கு வெளியே, அதாவது தம்பி அவர் வெளியே வர தெரியல, நான் இழுத்து கொண்டு வர்றேன். தப்பா அதாவது 250 படம் நடிச்சேன்னு சொல்ல எனக்கு தெரியல ஐயா. இவர் பேரும் தெரியல, யாருன்னு தெரியல. ஆனால் இந்த ஒரு படத்தில் நடிக்கும்போது ஊர் உலகெல்லாம் தெரியுமா இல்லையா? சரியா சொல்லுங்க. அவருக்குள்ள இருக்கு நகைச்சுவை இருக்கு. இந்த அம்மாக்குள்ள அழகு கொட்டி கிடக்கு. நான் சொல்லக்கூடாது, அழகு தாரைன்னு சொல்லக்கூடாது. ஆமா இருக்குல்ல. இப்ப இருக்கிற இயக்குனர்லாம் ஒரு புது ஆக்டர், புது ஹீரோ ஹீரோயினியை எடுத்துன்னு வந்தா அவங்க எதுவுமே டைட்டில் வைக்காமயே ஒரு பேர் மட்டும் வச்சிருக்காங்க. நீங்க இது மாதிரி நகைச்சுவை நாயகன், அழகு தாரை எல்லாம் வைக்கிறீங்க. அந்த காலத்துல வச்ச பேர்ல அப்படிதான் வைப்பாங்க. ஒரு புது ஆக்டர் வந்தாங்கன்னா அவங்க பேருக்கு மேல ஒரு டைட்டில் ஒன்று வச்சிருவாங்க. இப்ப கேட்குறீங்கல்ல, இது விளம்பரம் தானே உங்களுக்கு? இல்ல சார், ஏன் இப்ப வர இயக்குனர்லாம் பண்றது கிடையாது? பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அதுக்கே என்ன மாதிரி வரலையே. அவங்க பைத்தியக்காரர் இல்லையா, நல்லவர்களாச்சா. என் பேர் கவிஞன் பைத்தியம், அது ஒரு ஷார்ட் கபை. நான் அப்படி தான் வச்சுக்கிட்டேன். இப்போ நீங்கள்லாம் இத்தனை பேர் கேட்குறீங்கன்னா நான் என்கிட்ட கேட்கலாம், என்னங்க பைத்தியக்காரன் சொல்கிறேன். நான் சொன்னேன், உன்னை பைத்தியக்காரன் சொல்ல முடியலடா, நானே வச்சுக்கிட்டேன் அப்படின்னு. சரிதானே? என்ன சொன்னேன்? எப்படிங்க நீங்கள் நிரூபரா? சந்தோஷம். இந்த மாதிரி வயசானவங்களை கேட்டு தொலைக்காதீங்க, ஏதாவது போட்டு கொட்டி தொலைச்சிருவாங்க. இல்லை கோபம்லாம் கிடையாது தம்பி. நீங்கள் வழக்கமாக கேட்குற கேள்வி உங்க மேலே கோபம் வராது. கோபம் வந்துச்சுன்னா நான் ஃபுல். ஓகே வாங்க, வேற என்ன சொல்லுங்க. அது மாதிரி படங்கள்லாம் சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதே பேட்டர்ல போட்டு எடுத்துன்னு வராங்க. எடுத்த உடனே அவங்க வந்து ஒரு பேனர்ல போட்டு கீழே படுக்க வச்சு எட்டி மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் வச்சிருக்காரு டேரக்டர். அது பார்த்தோம்னா பாருங்க, எடுத்த உடனே அடியா அது தோணுச்சா? உங்களுக்கு என்ன தோணுச்சு? இல்லை, இது வந்து ஒரு இயக்குனருடைய எண்ணம். அவர் வந்து நடிகர்கள் வந்து நடிகர் தான். அதாவது ஆக்சுவலாக சொல்லுவாங்க, ஒரு நடிகனுக்கு வந்து என்ன சொன்னாலும் செய்யணும். ஒரு சினிமாத்தை பார்த்தீங்களா, நான் எழுதி வச்சிருக்கேன், அதுக்கு எப்படி ஜீவன் வரும், அது நடிகர்கள் மூலமாக வெளியே கொண்டு வரும்போது அது நடக்கும் அப்படின்றார் இல்லையா. அவருடைய கற்பனையில் என்ன வருதோ அதுக்கு நான் ஒத்துழைச்சி எப்படி எவ்வளோ தூரம் டவுட் எடுத்து, உங்களுக்கு தெரியாதா உலக நாயகன்லாம் கோமலங்கடி நடிக்கலையா, ஏன்னா இயக்குனருக்கு தேவைப்பட்டது அவர் அதை செஞ்சார். அதுதான் நடிகன். அதாவது நகைச்சுவை நடிகர்னு கமல் சார் சொல்வார் அடிக்கடி. நகைச்சுவை நடிகர்னு தனியாக யாரும் கிடையாது, நடிகன் தான். தொடர்ந்து அதையே செஞ்சுட்டு இருக்கும்போது அது நகைச்சுவை நடிகர்னு சொல்லிடுறோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு தூரம் நீங்கள் வந்து உங்களை வந்து இது பண்ணிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கேரக்டர் நான் வெளியே கொண்டு வந்துருன்னு சொன்னார். அதனால அதை வந்து இது பண்ணேன். எப்படி இருந்தாலும் எனக்கு வந்து சந்தோஷம் தானே. இனிமே உங்களை எப்படி கூப்பிடலாம்? காதல் சுகுமார் கூப்பிடணுமா இல்லை நகைச்சுவை நாயகர் சுகுமார்? இல்லை, நீங்கள் சுகுமாரனை கூப்பிடுங்க. நகைச்சுவை நாயகன் அவர் வச்ச அடிமொழி தான். அது நான் எதுவும் சொல்ல முடியாது. இயக்குனராக அவர் நான் தெரிஞ்சுக்கிட்டோமா அதுக்குள்ள இருக்கு. இப்போ உங்க உள்ள என்ன இருக்குன்னு தெரியுது எனக்கு. நீங்கள் கேளுமா, ரிப்போர்ட்டருக்கு சில பழக்கம் கூப்பிடுங்க. கேளுங்க, ரிப்போர்ட்டருக்கு சில பழக்கம் கொடுங்க. கேள்வி கேட்கலன்னா ரிப்போர்ட்டரே இல்லை. சரியா? அதான் நீங்கள் கேள்வி கேட்டது நியாயம்.